தளபதியை பாயில பிரிண்ட் பண்ணி படுத்த கல்யாணத்துல மாப்பிளையே குடிச்சிட்டு வந்து படுக்க பொண்ணே கல்யாணத்துல திருடிட்டு ஓட மாப்பிளை காப்பாத்துங்கன்னு கல்யாணத்திலே கதறன்னு கல்யாணத்துல நடந்த பல முரட்டு காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கல்யாண பொண்ணுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. என்ன ஒண்ணு இப்படி திருட மட்டும் செய்வாங்க. அவங்க கல்யாணமாவே இருந்தாலும் திருடி தான் சாப்பிடுவேன்னு ஒரு கொள்கை முடிவோட இருக்காங்க. ஆனாலும் பாவம் நம்ம தளபதி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாரு. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். பாருங்க இப்படி பாயில தளபதியை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. இந்த பாயில பொண்ணு மாப்பிள்ள படுக்கணும், அத நம்ம தளபதி பார்க்கணும். ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பையனுங்களா? கல்யாணம்ன்ற பேர்ல இவனுங்க தூங்க கூட விட மாட்டான்றானுங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படி கண்ணை மூடுனாதான் இவனுங்களுக்கு மத்தியில உயிர் வாழவே முடியும். இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்க போற கடைசி நாள். சரி ஒரு 2 ரவுண்டு சேர்த்தி போடுவோமேன்னு இங்க நம்ம மாப்பிள்ள போட்டாரு. போட்டுட்டு வந்து கல்யாணத்திலேயே படுத்துட்டாரு. மாப்பிள்ள இருக்க நிலைமைய பார்த்தா இன்னைக்கு எழமாட்டாரு. நம்ம மாப்பிள்ள வேற வழி தெரியாம காப்பாத்துங்கன்னு இப்படி போடியே தூக்கிட்டாரு. ஆனா காலம் கடந்து போச்சு. இனி யாராலையும் நம்ம மாப்பிள்ளைய காப்பாத்த முடியாது. டைவர்ஸ் பண்ணா புருஷனோட சொத்து நமக்கு வரும்னு பொண்ணு இங்க மாஸ்டர் பிளான் போட்டு டைவர்ஸ் பண்ண. ஆனா பையனும் உஷாரா எல்லா சொத்தையும் அவங்க அம்மா பேர்ல மாத்தி வச்சுட்டு இருந்தாரு. அதனால ஒரு ரூபா கூட பொண்ணுக்கு வராததால விரக்தியில போட்டு இப்படி பையனை அடிச்சிட்டு இருக்காங்க. ஈஸியா சம்பாதிச்சுட்டு போலான்னு பார்த்தாங்க. ஆனா அது முடியாததால பொண்ணு இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இப்பதான் ஃப்ரேம் நல்லா இருக்கேன்னு ஷாட் வச்சாரு நம்ம கேமராமேன். கேமராமேனை நிம்மதியா ஒரு போட்டோ எடுக்க விடுறாங்களா பாருங்க. நைட்டு ஃபுல்லா பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு கல்யாணத்துல போய் தாறுமாறா ஸ்டெப் போட்டு கலக்குறோன்னு இவர் வந்து போட்டாரு. ஒரு ஸ்டெப் மாத்தி போட்டாரு. இப்படி கால் வலிக்கிடுச்சு. இந்த கல்யாண பொண்ணுக்கு நம்ம மாப்பிள்ள மேல அப்படி என்ன கோவமோ தெரியல. இப்படி சுத்தி வந்து ஒரு ஏத்தனாங்க பாருங்க. அடிச்ச அடியில கண்ணெல்லாம் கலங்கி ஒரு நிமிஷம் உலகமே இருண்டுடுச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு. சரியா நிக்க கூட முடியாம பாவம் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் கல்யாண பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங் லேடியா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள வாயை திறந்தா அடி கன்ஃபார்ம். ஒரு நிமிஷம், அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம். இதுல எத்தனை வத்தி குச்சி இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா ஆன்சர் பண்றவங்களோட கமெண்ட்டை இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். இது என்னடா தேவையில்லாம மேல பறந்துட்டு இருக்கேன்னு இவரை பாருங்க. ஒரு ட்ரோன் கேமராவை இப்படி குச்சா வச்சு முடிச்சு விட்டாரு. சிறப்பான ஆள்வி. இங்க நம்ம மாப்பிள்ள சும்மா தேசிங்க ராஜா மாதிரி பந்தாவா இப்படி இந்த குதிரையில வந்தாரு. இது என்னடா தேசிங்க ராஜாவுக்கு வந்த சோதனை. தேசிங்க ராஜாவை இந்த குதிரை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. இனி நம்ம மாப்பிள்ள எந்த காலத்திலயும் குதிரையில மட்டும் ஏறவே மாட்டாரு. என்னடா கல்யாணம்னு சொன்னீங்க, ஒருத்தனையும் காணோம். முகூர்த்தம் முடிஞ்சு 3 மணி நேரம் ஆகுதுடா வெண்ண. ஓசில சரக்கு கிடைச்சதும் போட்டு படுத்துட்டு முகூர்த்தம் முடிச்சதுக்கு அப்புறம் யாரும் இல்ல, நான் வந்து தேடிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போயிடு. சரியா அவங்க போனா போகட்டும். சாப்பாடு என்ன இருக்கு? வெறும் குண்டாதான் இருக்கு. வேணும்னா வந்து கழுவி வச்சுட்டு போ. சிங்கன்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம குண்டாவடா கழுவ சொல்றீங்க. நான் கோச்சிக்கிட்டு கிளம்புறேன் போங்கடா. சரி கீழே நின்னு வீடியோ எடுக்கலாமேன்னு நம்ம கேமராமேன் வந்தாரு. வந்தவருக்கு இப்படி சறுக்கிடுச்சு. நல்ல வேலை கேமராவை கீழே போடல. அவருக்கு தான் சறுக்குச்சுன்னு பார்த்தா இந்த வழியா யாரு வந்தாலும் இப்படிதான் சறுக்கி விழுறாங்க. கடைசியா வேதாளம் படத்துல பார்த்தது இந்த மாதிரி ஆக்டிங்க.
நல்லா அழுதுகிட்டே இருந்தாங்க. உடனே இப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம மாப்பிள்ளை கிட்ட சேரை தள்ளி போட சொன்னாங்க. சூப்பர் மாப்பிள்ளை, கரெக்டா தள்ளி போட்டுட்டீங்க. பொண்ணு பக்கத்துல சேரை தள்ளி போட சொன்னா அவரு ஒரு பக்கமா தள்ளி போட்டு உக்காடுறாரு. இங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலையா போட போகும்போது ஒரு செகண்ட் அப்படியே பயந்துட்டாங்க. முன்னாடி நிக்கிறது பொண்ணுதான்னு நினைச்சு நம்பி கைய வச்சாரு நம்ம மாப்பிள்ளை. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? இப்படி ஒரு துன்ப அதிர்ச்சிய நம்ம மாப்பிள்ளை எதிர்பார்த்தே இருக்க மாட்டாரு. நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். சொல்ல சொல்ல கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டாரு நம்ம மாப்பிள்ளை. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன மறந்து போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே ஓடி போய் இருந்திருக்கணும். இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. குடுக்கறத தின்னுட்டு குறுக்கால வந்து ஓடி போயிரு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. வாழ்க்கை ஃபுல்லா இப்படி மாட்டிக்கிட்டு அடி வாங்க வேண்டியதுதான். இங்க நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸா பாருங்க, அவருக்கு மறக்க முடியாத மாதிரி ஒரு கிஃப்டை கொடுக்கணும்னு இப்படி எந்த மாதிரி ஒரு கிஃப்டை கொண்டு வந்து கொடுக்கறாங்களா? இது ஒரு மாதிரி பழைய சம்பவமா இருந்தாலும் கல்யாணத்துல நடந்த தரமான சம்பவம் இது. வேற லெவல், நீங்க வேற லெவல். கல்யாண மேடையிலே பொண்ணை இப்படி ஒரு ஓரமா அனுப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்க ஷேர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம மாப்பிள்ளை. இங்க இந்த மாப்பிள்ளை கல்யாண பொண்ணுக்கு இப்படி பூவெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்படி மண்டபத்துக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா வில்லனோட என்ட்ரி. யோ பெருசு, யாரியா நீ? நேரா வந்து இப்படி ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு அனுப்பிட்ட. கல்யாணத்துல நான் மாசா தான் என்ட்ரி கொடுப்பேன்னு அடம் பிடிச்சி இங்க இந்த கல்யாண பொண்ண பாருங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாசா பைக்ல வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு இடத்துல பொண்ணு லவ் பண்ண பையனை விட்டுட்டு வீட்டுல பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கடுப்பான லவ் பண்ண பையன் இப்படி கல்யாணத்துக்கு வந்து சரமாரியா சம்பவம் பண்ணிட்டான். வரதட்சணையா கொடுக்க வச்சிருந்த காரை இப்படி கல்லெடுத்து அடிச்சு சல்லி சல்லியா நொறுக்கிட்டான். கல்யாணத்தை நீங்க எப்பயாவது பண்ணுங்கடா, அது வரைக்கும் என்னால பசி தாங்க முடியாதுன்னு இங்க இந்த கல்யாண பொண்ண பாருங்க, கையில வச்சிருந்த ஆயுதத்தை இப்படி ஓபன் பண்ணிட்டாங்க. இனி எப்ப வேணா கல்யாணத்தை நடத்துங்கடா, அது வரைக்கும் சும்மா கன் மாதிரி அசராம நிப்பாங்க நம்ம அக்கா. பொண்ணு எதுக்கோ கூப்பிடுறாங்களேன்னு இங்க நம்ம மாப்பிள்ளை திரும்பினா என்னடா உம்மா கொடுக்குற? இப்படி எல்லார் முன்னாடியும் வச்சு மாப்பிள்ளைக்கு மொத்தம் கொடுத்துட்டாங்க. இங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போட மாப்பிள்ளை தலை மேல வச்சிருந்த தொப்பி இப்படி தவறிடுச்சு. பயங்கர கோவக்கார மாப்பிள்ளையா இருக்காரு. தொப்பி தவறினதுக்கே இப்படி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. கல்யாணம்னா இவ்வளவு பெரிய ட்ரெஸ்ஸா போடணும்னு யாரா கண்டுபிடிச்சது? இவ்வளவு பெரிய ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு நடக்க முடியாம பாவம் கல்யாண பொண்ணு கடுப்பாயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க வந்தவரு இவரு தான், ஆனா அவரு போட்டு இருக்க ட்ரெஸ் பொண்ணோடது. காத்தடிச்ச ட்ரெஸ் மாறிடுச்சு. எல்லாருக்கும் ஐஃபை கொடுத்தே வளர்ந்துட்டாங்க நம்ம கல்யாண பொண்ணு. அந்த பழக்க தோஷத்தால கல்யாணத்துல வந்து ஃபாதருக்கும் இப்படி ஐஃபை தான் கொடுக்கறாங்க. இத மட்டும் புடிச்சிட்டா அடுத்து நமக்கு தான் கல்யாணம்னு நினைச்சு நம்ம பையன் பாஞ்சான். சாம்பார் ஆப் எனக்கு. நட பாவி, போடவே இல்லையா? ரொம்ப நாளா எங்க கூடு கட்டலான்னு ஒரு இடம் தேடிட்டு இருந்துச்சு இந்த குருவி. அதுக்கு கரெக்டான ஒரு இடம் கிடைச்சிடுச்சு. ஆசையா கூடு கட்டலான்னு வந்த குருவியை இப்படி துரத்தி விட்டீங்களேடா. பொண்ணோட இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏதோ ஊஞ்சலாட தான் கட்டி தொங்க விட்டு இருக்காங்கன்னு நினைச்சு நம்ம பையன் ஓடி வந்து இப்படி தொங்குனான். கல்யாணத்துல பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா தான் போடணும்னு யாரு டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. இப்படி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்க மாப்பிள்ளையாவும் பொண்ணாவும் பாருங்க.
உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தோத்துடுங்க மாப்பிள, இல்லன்னா வாழ்க்கை ஃபுல்லா அடி வாங்க வேண்டியதா இருக்கும். சொன்ன மாதிரியே தோத்துட்டாரு. இவங்களுக்கு இவங்களோட என்கேஜ்மெண்ட்டை விட வந்தவங்க சாப்பிட்டாங்களான்றது தான் முக்கியம். பயங்கர பாசக்கார பொண்ணா இருக்காங்க. சாப்பிடாம வெளியே அனுப்ப மாட்டாங்க போல. சினிமா ஷூட்டை மிஞ்சுற அளவுக்கு இப்பெல்லாம் கல்யாண ஷூட் இருக்கு. கல்யாண பொண்ணோட மூஞ்சில இப்படி பயங்கரமா எக்ஸ்பிரஷனை வர வச்சு அவங்கள ஒரு நவரச நாயகியா மாத்திட்டு இருக்காங்க. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை விட பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாங்க. நமக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு ஆசையா போன குதிரை அது சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்படி டிப்ரெஷனுக்குள்ள போயிடுச்சு. உங்களுக்கு எந்த கல்யாண சம்பவம் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.